dragged on, excellent length, a little bit of movement. வெல்கம் டு மைக்ஸ்ட்ரோம் கிரிக்கெட். இந்த வீடியோ இதை பற்றினா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பற்றி தான் பேச போகிறோம். அந்த வீடியோ மைக்ஸ்ட்ரோமில் வரும்னு சொல்லியிருந்தோம். சில பல காரணங்களால் நம்ம வந்து மைக்ஸ்ட்ரோம் கிரிக்கெட்லேயே இனிமேல் எல்லா கிரிக்கெட் நியூஸையும் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் தான் நடக்க இருக்குது. அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கலந்துக்குமான்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணுறது வந்து பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானில் மேட்ச் ஆடி 2003 நினைக்கிறேன், அந்த வருஷம் தான் கடைசி. அதுக்கப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தானில் மேட்ச் ஆடவும் இல்லை, பாகிஸ்தானும் இந்தியாவில் வந்து மேட்ச் ஆடவும் இல்லை. எந்த விதமான ஒரு பர்டிகுலர் டூர் டோர்னமெண்ட்டு நடக்கவே இல்லை. எல்லாமே ஒரு ஐசிசி சம்மந்தப்பட்ட மேட்சஸில் மட்டும்தான், டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதிருக்காங்க. அண்ட் ஏஷியா கப்லையும் தான் மோதிருக்காங்க. இந்த 2 டோர்னமெண்ட்ஸில் மட்டும்தான் மோதிருக்காங்க இல்லையா. ஒரு சேஃப்டி இஷ்யூ காரணமாக இந்தியா போவாங்களா அப்படின்ற ஒரு 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 கொஷின் வந்து எப்போவுமே எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் அஷூரன்ஸ் தரோம், நீங்கள் தாராளமாக வந்து விளாட்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அலிகேஷன் தான் பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா தரப்பில் என்னென்னா, ஒரு லாஸ்ட்டாக நவம்பர் 29 ஒரு மீட்டிங் போயிருக்கு. கிரிக்கெட் பிளேயரை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு பிசிசிஐ தரப்பில் ஒரு முடிவு எடுத்துக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு வந்து ஐசிசி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை ஹைப்ரிட் முறையில் கண்டக்ட் பண்ணுறோம், அப்போ நீங்கள் கலந்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதனால் ஐசிசி இறங்கி வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா, ஏன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான்ற மேட்ச் தான் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு மேட்ச். ஏன்னா அவங்க பர்டிகுலர் டோர்னமெண்ட்ஸ் எங்கேயும் விளாட்றதில்ல, ஒரு டூர் டோர்னமெண்ட் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மேட்சஸும் கலந்துக்கிறதில்ல. ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் அந்த ஏஷியா கப் டோர்னமெண்ட்ஸில் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அந்த வகையில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ற மேட்ச் வந்து ஒரு பெரிய ரைவல்ரியாக தான் பார்க்கப்படுது எல்லா சைட்லேயுமே. எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் சரி, ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு ஹை ரைவல்ரியாக தான் பார்க்கப்படுது. அதோட இம்பேக்டாக சேட்டலைட் வியூஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஐசிசி வந்து அதை விடுறதுக்கு தயாராக இல்லைன்றதுனால தான் அவங்க இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஹைப்ரிட் முறையில் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை, அதை நீங்களே நடத்திக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில். பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, பாகிஸ்தானில் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்னா, இந்தியா கலந்துக்காத பட்சத்தில் ஐசிசி நடத்தும் மற்ற டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் இந்தியாவை அவாய்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது வந்து பாகிஸ்தான் ஒரு 3 கண்டிஷனோட ஹைப்ரிட் முறையை அக்செப்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. இதெல்லாம் எதுவும் கன்ஃபார்ம் இல்லை, ஒரு சில நியூஸஸ்லாம் வந்திருக்கு. என்னென்னா, நாங்கள் ஹைப்ரிட் முறையை ஒத்துக்கிறோம், ஆனால் அது வந்து யுஏஇயில் நடக்கட்டும், இந்தியாவோட மேட்சஸ் யுஏஇயில் நடக்கட்டும், நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் பங்கெடுத்துக்க போகிற ஐசிசி மேட்சஸும் நியூட்ரலாக யுஏஇலே நடக்கட்டும், நியூட்ரல் பிளேசஸ்லேயே நடக்கட்டும், இந்தியாவில் நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில அலிகேஷன் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. இது எந்த வகையில் உண்மைன்னு தெரில, எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஒரு ஹைப்ரிட் முறையில் நடக்கிறதுக்கு பாகிஸ்தானும் இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, இது நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான்ற ரைவல்ரி தான் கிரிக்கெட்லேயே ஒரு பெரிய ரைவல்ரி. எப்படி இருந்தாலும் ஐசிசி இதை நடத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் யுஏஇயில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுற மேட்சஸ்லாம் அங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்லாம் அங்கே நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி செமிஃபைனலுக்கு போனால் அதுவும் அங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் செமிஃபைனல் மேட்சஸ்லாம் பாகிஸ்தானில் தான் நடக்கும். மெயின் மேட்சஸ், நாக் அவுட் மேட்சஸ்லாம் பாகிஸ்தானில் தான் நடக்கும், இந்தியா குவாலிஃபை ஆகாத பட்சத்தில். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கலந்துக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்காங்களா, இல்லை அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்களா அப்படின்ற வீடியோ வந்து முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க. தேங்க்யூ.